ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ராதிகா. அக்டோபர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 1. சென்னை ஒன் செயலி கீழ்கண்ட எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர்: சென்னையில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க. கொஷின் நம்பர் 2. 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது? ஆன்சர்: 6.5%. கொஷின் நம்பர் 3. மாநிலத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு எதனை அறிவித்துள்ளது? ஆன்சர்: நாகமலை. கொஷின் நம்பர் 4. இயற்பியலுக்கான நோபல் பரிசினை வென்றவர்கள் யார்? ஜான் கிளார்க், மைக்கேல் ஹச் டிவோரெட், ஜான் எம் மார்டினிஸ். இவங்க 3 பேருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வழங்கியிருக்காங்க. அடுத்து கொஷின் நம்பர் 5. அரசு பள்ளிகளில் எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களை ஸ்டெம் திட்டத்தின் மூலம் அறிவியல் சார்ந்த சுற்றுலா அழைத்துச் செல்ல தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? ஆன்சர்: 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை. அக்டோபர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. 2025ஆம் ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசை வென்றவர்கள் யார்? ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும்: சுசுமு கிடகவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. இவங்க 3 பேருக்கும் வேதியியலுக்கான நோபல் பரிசை வழங்கியிருக்காங்க. கொஷின் நம்பர் 2. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் விளம்பர பிரிவு இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ சௌமித்ரா பி ஸ்ரீவாஸ்தவா. கொஷின் நம்பர் 3. தேசிய வருவாய்த்துறை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் சி ஜூலை 1. கொஷின் நம்பர் 4. இந்திய கைபேசி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆப்ஷன் டி தில்லி. கொஷின் நம்பர் 5. முதல்வர் கோப்பைக்கான மாநில கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் எந்த அணி வென்றது? ஆப்ஷன் ஏ சென்னை அணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.